ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து மெயினாக உருளைக்கிழங்கு குடமிளகா போட்ட ஒரு சூப்பரான ஒரு கறி. அதாவது நல்லா நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கும் கூட இந்த இது செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஸ்டைலில், கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, 2 குடமிளகா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இது எல்லாமே 2 நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நமக்கு அரைக்க வேண்டிய சாமானம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இதெல்லாம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசகசா, தேங்காய் கூட போட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதாவது வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன், இது வந்து 1 டீஸ்பூன், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் தாளிக்கிறக்கெல்லாம் எதுவும் சேர்த்துல, ஏன்னா நம்ம அதையெல்லாம் நம்ம அரைச்சிட்றோம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மட்டன் சிக்கன் செய்யாத அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து இதே காம்பினேஷனில் வந்து வேறு விதமாக, அதாவது நெடக்கல்லையெல்லாம் அரைச்சி ஊற்றி நான் வந்து செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்லா தாராளமாக விரும்பி போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சு தான் குக் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகும். அதே சமயம் வந்து வாசமும் வெளியில் போகாது. அதுக்காகத்தான். இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், வைக்கிறக்கும் மறந்துட்டேன். இப்போ நான் வச்சுருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, குடமிளகா போடக்கூடாது, உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். ஸோ உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா பெரிய க்யூபாக போட்டுக்குங்க, வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் வதங்கும் போதே வந்து உருளைக்கிழங்கு போட்டுறணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ இன்னும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். குடமிளகாயும் வெங்காயமும் உருளைக்கிழங்கு இன்னும் சூப்பராக வதங்கிடும். இந்த குடமிளகா வதங்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசம். அதாவது நம்ம அப்படியே மஞ்சூரியன் செய்வோம் இல்லையா, அதுக்காக குடமிளகா தானே சூப்பராக இருக்கும். குடமிளகா போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். அந்த ஸ்மெல் வருது. அப்படியே நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வைக்கிறேன். வெங்காயம் குடமிளகா எல்லாம் பாருங்கள் செம்மையாக ரோஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ இதையெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் பரட்டும் போது செம்மையாக இருக்கும்.
ஆஹா, இப்போவே சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உப்பு மட்டும் சேர்த்திட்டு நம்ம அப்படியே எடுத்து ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். சப்ஜியாக சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்குது. சூப்பர். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மசாலாலாம் போட்டிருக்கிறோம். கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1/2 டம்ளருங்கிறது 1 டம்ளர் கூட ஊற்றி நீங்கள் தாராளமாக வேக வைக்கலாம். ஏன்னா நான் தான் இது சொல்லிட்டேனே, நல்லா கறி, அதாவது குழம்பு மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ சூப்பராக வந்து இது இருக்கும். மூடி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி தான் உப்பு போடுறேன். போட்டுக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டுங்க மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கசகசா நம்மளாம் வச்சுருந்தோம்ல, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வேணும்னா இந்த தக்காளியும் கூட இதிலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக கூட நம்ம அப்படியே காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டும் கூட வதக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் சும்மா குறைன்னு கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தக்காளியும் நான் இதுலேயே சேர்த்திடுறேன். ஏன்னா என் குழந்தைங்க வந்து தக்காளி எடுத்து வைப்பாங்க இல்லையா, நாம் வந்து இப்போ போட்டு அரைச்சிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ தக்காளியும் நான் போட்டு அரைச்சிட்றேன். உங்களுக்கு பிடிக்கும்னா தக்காளி போட்டு அரைங்க, அப்படி இல்லைன்னா வதக்கியும் கூட விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். இப்போ காய் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஆஹா, கலரே சூப்பராக இருக்குது. தகன்னு இருக்குது. ஓகே, காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். குடமிளகாலாம் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. உருளைக்கிழங்கு தான் பார்க்கணும். சூப்பராக இறங்குதுங்க, ஸ்மூத்தாக இறங்குது. இந்த கிரேவி மட்டும் அரைச்சதை வந்து ஊற்றி ஒரு 2 கொதி விட்டுட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகா கறி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கிறேன். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக வாசம் அடிக்குதுங்க. அப்பா, யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து உருளைக்கிழங்குல தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவங்க ஏதோ நான்வெஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. வாசம் ஊற தூக்குதுங்கிறாங்கல்ல, செம்மையாக இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு 1/4 வாசி உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். மொத்தமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வந்து உப்பு சேர்த்திருக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உப்பு இழுக்கும், அதனால் வந்து குறைவாக போட்டுக்குங்க. அப்புறம் பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா உப்பு அதிகமாகிற போகுது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆஹா, மனம் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. நிஜமாக நான் வைக்கிறதுனால இல்லை, நம்பவே மாட்டீங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வேணுங்கிறத போட்டுக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டேன், அவ்வளோதாங்க. இதை அப்படியே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதாவது ஒரு 3/4 வாசி மூடி வச்சிடலாம். முழுசாக மூடினீங்கன்னா பொங்கிரும், அப்படி இல்லைன்னா தீஞ்சிரும். இது கவனமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆஹா, வாசம் அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்துட்டேங்க, செம்மையாக இருக்குது. சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு குடமிளகா கறி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுடு சாதத்தில் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இல்லைன்னா நல்ல தோசை வந்து ஸ்பாஞ்ச் தோசைம்பாங்களேங்க, பஞ்சு தோசை, அதாவது ஊற்றி தேய்க்கக்கூடாது, தேய்க்காமல் அப்படியே ஊற்றின வாக்கிலேயே தோசை போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு குடமிளகா கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க, செக் பண்ணுங்கள். சூப்பரான நம்மளுடைய பொட்டேட்டோ கேப்சிகம் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வாசம் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பயங்கரமாக பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்கோம். நல்லா வாசம் பயங்கரமாக மணக்குது. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.